வாழ்க்கையில் முருகனை மட்டும் கும்பிடாதீங்க. அப்படி அவனை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் வரும். கஷ்டம் மட்டும் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம போயிடுவோம். அந்த அளவுக்கு எனக்கு நம்ம கஷ்டம் வரும். அதே மாதிரி எவன் முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறனோ அவன் முன்னாடி தான் நம்ம அவமானப்பட்டு கூணி குறுக வச்சு நிற்க வைப்பான். அதே மாதிரி எங்கேருந்தோ ஒருத்தன் வருவான், நம்ம கிட்ட காசு வாங்கி நம்மளை ஏமாற்றி போயிட்டே இருப்பான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, என்னடா இவனை கும்பிட்டோம், பட் எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடானே, நம்மளால எதுவுமே செய்ய முடியல, இவன் முன்னாடி நம்ம வாழணும்னு நினச்சா அவன் முன்னாடியே நம்ம கூணி குறுகி நிற்க வச்சுட்டானே முருகன் நினைப்பான். ஆனால் அது உண்மை அது கிடையாது. நம்ம செஞ்ச கர்ம வினைகள் இந்த பிறவி இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிறவிலாம் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த கர்ம வினைகள்லாம் அறுத்தெறிகிற வரைக்கும் நம்ம படாத பாடுபடுத்தி எடுப்பான். ஆனால் அந்த கர்ம வினைகள் முற்றிலும் அறுத்தெறிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். எப்படிதான் என் வாழ்க்கை மாறிச்சு, எங்கேருந்தா வருவாய் வந்தது, எப்படிதான் வியாபாரம் பண்ண, எப்படி அந்த விற்காத நான் எப்படிதான் வித்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு தேவை முருகன் மீது உங்களுக்கு இருக்க நம்பிக்கை ஒரு சொட்டு கூட குறையக்கூடாது. அதே மாதிரி முதல்ல விஷயம் என்னன்னா பொறுமை. இறைவனாலே பொறுமை, அது முருகன்னா ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையோடு நீங்கள் இருந்து முருகனை நம்பி போனீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிங்கன்னா எங்கிருந்தோ ஒரு கை உங்களை தூக்கி விட வரும். சர்வசாதாரண இடத்துல வைக்காதுங்க, கோபுரத்தின் உச்சியில வைப்பான். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம்.